இல்லை சென்னை தான். தாம்பரம். கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தெரியும். பட் வில்லேஜ் கூட இருக்கலாங்க ஒரு வேளை இது. பட் எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறது தெரியல விடுங்க. அதுக்கு தான் நம்ம வீடு இருக்குது. சென்னையில் ஒரு வீடு இப்படி இருக்கான்னு தெரியாது. நம்ம வீடு இப்படி இருக்குது சொல்கிறேன். ஏங்க காசு இல்லாதவங்க எப்படிங்க வீடு கட்ட முடியும்? என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட்டிக்கிறோம். இது என்ன சென்னை என்ன, அவுட்டூர்னா, பெங்களூர் என்ன, எது யார்கிட்ட இருக்கோ அந்த மாதிரி கட்டிக்கிட்டு வரோம் அவ்வளோதான். கையில் இருந்த காசு, கடன் வாங்கின காசு, நகை இருந்தது எல்லாத்தையும் பேங்க்கில் வச்சு விற்று எல்லாத்தையும் முடித்து இடம் மேலே போட்டாச்சு, இடத்த வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வீடு கட்டணும். பேங்க்கில் வைக்கிறதுக்கு நகை இல்லை, விற்கிறதுக்கும் நகை இல்லை, கடன் வாங்குற அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வாங்கின கடனை கொடுக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, இருக்கவே இருக்குது ஓலை வீடு. ஆக்சுவலாக ஒன்று தெரியுங்களா, ஓலை வீடு சொல்கிறோம், பட் இதுக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது தெரியுமா? ஓலை ஓலை வீட்டுக்குன்னு பார்த்தா ஒரு 50,000, அதுக்கே 50,000 ஆகிடுது. அதை தாண்டி நமக்கு அந்த பாத்ரூம் கட்டுறதுலேருந்து கரண்ட் லைன் இழுக்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸட்ரா தண்ணி வைக்கிற டேங்காக இருக்கட்டும், ஏ டு Z தர வலிக்கிறதுலேருந்து எல்லாமே பணம், காசு காசு காசு. வீட்டுக்கு ஒயர் லைன் இழுக்கிறது, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காசு. என்ன சொல்கிறது? ஆமாங்க பிரதர், கண்டிப்பாக ஏழ்மை தான். அதில் என்ன இருக்குது, ஏழ்மைன்னு சொல்கிறதுல எந்த அசிங்கமும் இல்லைங்க. யாரையும் நம்ம ஏமாத்தலை, பொய் சொல்லிலாம் நம்ம இல்லைல்ல. ஏழ்மைன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்க குடும்பம் தான். இன்றைக்கி இல்லைன்னா ஒரு நாள் கடவுள் கண்டிப்பாக செய்வார்னு கடவுள் மேலே அதிக நம்பிக்கை இருக்கிற குடும்பம் தான். நடக்கும்போது நடக்கட்டும், அவ்வளோதான். நமக்குன்னு கடவுள் எழுதுனது நம்மளை விட்டு எங்கேயும் போக போகிறது கிடையாது. எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே, நம்பிக்கையோட முயற்சி பண்ணுவோம். சாப்பிட்டேங்க, பழைய கஞ்சி நேற்று வச்ச ரைஸ் இருந்தது, அதோட கஞ்சியை குடிச்சிட்டோம். சமைக்கணும், இனிமேல் தான் சமைக்கணும். லஞ்சு அதுவே போதும். தெரியல, டேரெக்டாக நைட்டு சாப்பாடு மாதிரி செய்கிற மாதிரி இருக்குமா, இல்லை வந்து லஞ்சுக்கு பசிக்குமா ஈவினிங் தெரியும். இல்லை பிரதர், எங்களுக்கு குழந்தை இல்லை. நானும் என்னோடய வீட்டுக்கார், எங்கள் வீட்டில் ஒரு 4 பப்பி வளர்க்குறோம். அவங்க எங்களோட ஃபேமிலி மெம்பர். மொத்தம் நாங்கள் 6 பேர். தேங்க்யூ ஸோ மச் ஏழுமலை பிரதர். கண்டிப்பாக நாங்களும் அதை தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு கொஞ்சம் கடன் நிறைய ஆயிடுச்சு. கடன் மூலிமா தான் இந்த இடமே நாங்கள் வாங்கினோம். ஸோ அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்ருக்கோம். சொல்கிற அளவுக்கு எதுவுமே ரொம்ப ஸ்பீடாக